வெல்கம் டு NSAAS அகாடமி. ஸோ இன்னிலேருந்து நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்குது. ஒரு 90 நாள் வந்து பிளான் போட்டிருக்கோம். இது போத் தமிழ் இங்கிலீஷ். ஸோ வீக்லி ஒரு தடவை ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து ஷெடியூல் கொடுத்துருவோம். அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு அகாடமிலையோ இல்லை ஆல்ரெடி ஒரு ஷெடியூல் பிளானையோ ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். உங்களால் அதை வந்து கண்டினியூஸாக அதை வந்து முடிக்காமல் போயிருந்திருக்கலாம். சூழ்நிலைகள் காரணம், ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு நியூவாக ஒரு லைஃப் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு நியூவாக ஒரு ஷெடியூல் ஆரம்பிங்க. ஓகேவா? கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக இது எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4-5 ஸ்டடி பிளான், 4-5 அகாடமி ஸ்டடி பிளான்லாம் பார்த்து அனலிசிஸ் பண்ணி, என்னது மட்டும் கிடையாது, எல்லாம் அனலிசிஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற ஒரு ஸ்டடி பிளான் தான் இந்த ஸ்டடி பிளான். ஓகேவா? தினமும் ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் இருக்கும். ஒரு 90 நாளில் ஈஸியாக முடிச்சிடலாம். எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த மாதமும் இருக்குது, அடுத்த மாதமும் இருக்குது. இந்த கொரோனா அப்படிங்கிறது ஒரு முடிவு கட்டுறதுக்கு 2வது அலை தான், 3வது வேறு வருங்கிறாங்க. சரி, வர வேணாம். ஓகே, இப்போது 2 மாதம் நமக்கு இருக்குதுங்க. அந்த 2 மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு ஓரளவுக்கு 75% அட்லீஸ்ட் 80% கம்ப்ளீட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? இது வந்து ஃபுல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, 4 எல்லாமே கலந்து தான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டே 1 அப்படிங்கிறனால இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ நான் அந்த லெசன் இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படிங்கிறத லெசன் வந்து சொல்லிடுவோம். ஓகேவா? மார்னிங் 6 மணிக்கு வந்துடும் லெசனுங்கிறத சொல்லிடுவோம். ஸோ அந்த லெசனை வந்து தமிழ் இங்கிலீஷ் போத் எந்த பார்ஷாலிட்டியும் கிடையாது, 2 பேருக்குமே நடத்தியும் கொடுத்துருவோம். ஸோ டிஎன் நியூஸ் அமைச்சர் புக்கில் இன்றைக்கி என்ன படிக்கிறோமோ, இன்றைக்கி சிந்து சமவெளி நாகரிகமாக இண்டஸ் சிவிலைசேஷனா 6வது டேர்ம் 1 லெசன் நம்பர் 3. ஸோ போத் தமிழ்லேயும் வீடியோ இருக்கும், இங்கிலீஷ்லேயும் வீடியோ இருக்கும். டபுள் யூசேஜ் உங்களுக்கு. ஓகேவா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி செக் பண்ணிடுங்க. ஒருவேளை இந்த ஸ்டடி பிளானில் நீங்கள் 1 நாள் 2 நாள் நீங்கள் மிஸ் ஆனால் கூட டெலிகிராம் குரூப் இருக்குது, அதுக்கான லிங்க்கும் கீழே கொடுத்துட்றேன். பிகாஸ் டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேவ் ஆயிரும். அன்டில் த டேட் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே சேவ் ஆயிரும். ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த இன்ஃபர்மேஷன் நாளைக்கு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் வீடியோ லென்த்து இழுத்துரும். ஓகேவா? அதுவும் இல்லாமல் போராக இருக்கும் அதனால். ஓகேவா? ஸோ நாளையிலேருந்து டைரெக்டாக வருவேன். இன்றைக்கி என்னப்பா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷனா நடத்திட்டு கீழே லிங்க் கொடுத்துட்டு நான் போயிடுவேன். கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க. காலையில் 6 மணிக்கு வீடியோ டான்னு வந்துடும். ஓகேவா? அப்புறம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறது உங்கள் வேலை, கடமை. ஓகேவா? ஆரம்பிச்சிடலாமா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பார்த்து முடித்த பிறகு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுத்துட்டே இருங்க. பிகாஸ் இதுக்கு நாங்கள் ஃபீஸ்லாம் வாங்குறது இல்லை, உங்களோட ஆதரவு மட்டும்தான் வாங்குகிறோம். ஓகேவா? ஸோ ஆரம்பிச்சிடலாமா? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் சிவிலைசேஷனுங்க. ஸோ யூபிஎஸ்சி ஆகட்டும் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் இந்த ஒரு டாப்பிக்கை வந்து கிராஸ் பண்ணிட்டு நம்ம போகவே முடியாது. ஸோ உங்கள்கிட்ட நோட்டு பேனா இல்லை வந்து ஏதாவது புக் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இது 6வது புக்குங்க. ஓகேவா? பெண்ணே இல்லைனா கூட பரவாயில்ல, இல்லை வந்து புக்கே இல்லைனா கூட பரவாயில்ல, பிடிஎஃப் இருக்கும்ல, அட்லீஸ்ட் அதை வச்சு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு நாகரிகமுங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெக்கார்டுங்கிற தேவைப்படுது. ரெக்கார்டு. ஸோ என்ன ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 200-300 வருடங்களுக்கு கழித்து என்னோடய சங்கதிகள் வந்து நான் இருந்தேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படலாம். அதுக்கான ரெக்கார்டு என்ன? பெரிய ரெக்கார்டு. இப்போ நான் சொல்லுவேன், நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணிருந்தப்பா, அப்போ நான் வாழ்ந்திருக்கேன்னு ரெக்கார்டு இருக்குது. அதே போல் இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது, இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் அப்படிங்கிறது இருந்ததுக்கான ரெக்கார்டு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ரெக்கார்டு வந்து 3 வகைப்படுமுங்க. எப்படி 3 வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எழுதி இந்த கல்வெட்டில் வந்து செதுக்கி வச்சிடும். அந்த காலத்தில் வந்து ஃபோட்டோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்த வர சங்கதிகள் வந்து அவங்க தங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வெட்டுகளில் வந்து பொறிச்சிட்டு போயிடுவாங்க. அது வந்து கல்வெட்டு சான்றுகள். அப்புறம் செப்பு பட்டயங்கள். ஸோ பட்டயங்களில் இந்த வணிகங்கள் அதெல்லாம் அந்த ரெக்கார்டெலாம் நமக்கு கிடைக்கும், அது நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் அவங்க நாணயங்கள்லாம் விட்டுருப்பாங்க. ஸோ அந்த ரெக்கார்டு. ஓகேவா? அதே போல் பயணக்குறிப்பு சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாக்கியான், யான்சாங், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌத்த துறவிகள். இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டார்கள். இப்போ நம்ம எடுத்துக்காட்டு, இப்போ நம்ம ஊர் பசங்க என்ன பண்ணுறாங்க, வெளிநாடுகள்லாம் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அமெரிக்கா, இது அண்டார்டிகா, இது வந்து ஆஸ்திரேலியா சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் பயண குறிப்புகள். ஸோ இவங்க ஒரு ரெக்கார்டு பண்ணுறாங்கல்ல, அதே போல் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து ரெக்கார்டு பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலியமாகவும் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டாக வந்து அமைஞ்சிருக்கு. பெரிய ரெக்கார்டு இப்போ கூட இருக்குது. மொஹஞ்சதாரோ நீங்கள் போனீங்க அப்படின்னா இன்னும் கூட கிரேட் பாத்தெல்லாம் இருக்குது இல்லை? ஓகேவா? அதெல்லாம் இருக்குது இல்லை? ஓகே. ஸோ இந்த சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. ஸோ இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ தற்போதைய இருக்கிற இந்தியா அண்டு பாகிஸ்தான். பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்தியா பாகிஸ்தான் அப்படிலாம் கிடையாது, ஒரு பாரத்தா ஒரு இந்துஸ்தானாக தான் இருந்துச்சு. அப்போது
அந்த பஞ்சாப் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பஞ்சாபுங்க, ஓகேவா. ஸோ பஞ்சாபு, ஹரியானா, குஜராத், ராஜஸ்தான், இந்த 4 மாவட்டம் தான். ஓகே, மெயினாக 4 மாவட்டம் தான் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கவராக இங்கே ஃபுல்லாமே வந்து இவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்துருக்குறாங்க. ஓகேவா. சரி, நம்ம ஆரம்பிச்சிடலாமா. இதுதான் வந்து அவுட்லைன். இதில் பெருசாக நீங்கள் படிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். எப்படி மக்கள் 6ங்கிறனால அந்த ஒரு ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். மக்கள் வந்து எப்படி வந்து வாழ்ந்தாங்க, சரிங்களா. மக்கள் வந்து எப்படி ஒரு ஆர்வம் இருக்கணும், நமக்கு இதை படிக்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கணும். பிகாஸ் இப்போ நம்ம வந்து 2021 இருக்கிறோம், ஓகேவா. 2021 இருக்கோம். அப்போ நம்மளோட வாழ்க்கை முறை, அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமி, பொருளாதாரங்கள், நம்மளை யார் ஆட்சி பண்ணுறாங்க, அரசியலமைப்புலாம் இருக்குது நமக்கு. அப்போது அதெல்லாம் அங்கே இருந்துச்சா, அப்போ அந்த மக்கள் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ஓகேவா. சும்மா நம்ம வந்து அப்படியே உட்காந்து புரட்டி படிக்கிறது வேலைக்கு ஆகாது. இன்ட்ரெஸ்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் கொடுத்துருப்பேன், இது நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நிறைய கேள்வி கேட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு வருடமுமே வந்து டிஎன்பிசியில் 20+ எக்ஸாம் நடத்தப்படுகிறது. அந்த மாதிரி எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருடங்கள் தான் ரொம்ப ரொம்ப கேட்குறாங்க, ஓகேவா. இது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் தமிழ் மீடியம் மாணவர்கள் சில விஷயங்கள் இங்கிலீஷ்லையும் தெரிஞ்சுக்கோங்க. இஐஎம்சி தான் வந்து ஷார்ட்கட் ட்ரிக். பிகாஸ் என்னென்னா, ஈங்கிறது பார்த்திங்கன்னா எகிப்து, ஐங்கிறது பார்த்திங்கன்னா இண்டஸுங்கிறது சிந்துவெளி நாகரிகம், அதுக்கப்புறம் மெசபொட்டோமியா, சைனீஸு. இது அவங்களோட காலங்கள். இந்த காலங்கள் தான் அவங்களோட லைஃப் பீரியடுங்கிற மாதிரி, ஓகேவா. எகிப்து அப்படின்னு பார்க்கும்போது 3100 1100, இது 3300 1900, அப்புறம் 3500 2000, அப்புறம் 1700 1122. நான் என்ன சொல்கிறேன், இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். சைனீஸ் இருக்குல்ல, சைனா இருக்குதுல்ல, அதை மறந்துடுங்க, ஓகேவா. இந்த 3100 + 200 போட்டால் 3300 வந்துடும். 3300 + 200 போட்டால் 3500 வந்துடும், ரைட்டா. அதே பக்கம் இங்கே 1100 + 900 ஞாபகம் வச்சுக்கோங்க, 2000 வந்துடும். இங்கே 1 மட்டும் போட்டுக்கோங்க, வேலை முடிஞ்சிச்சா. அதே போல் இந்த நியூ புக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போவா 3 இருக்கும், போவா பின்னு இருக்கும். போவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாண்டுக்கு முன்பு, பொதுவாண்டுக்கு பின்பு. அது கிமுன்னு சொல்லலாம், இப்போ கிமு அப்படின்னா பொதுவாண்டுக்கு முன்பு, போவாமும் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு டவுட்டாக நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. இது அப்டேட்டடான ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு குரூப்புனா எப்படிங்க, ஒரு குரூப்புனா எப்படி. இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்களா, ஒரு 250 பேர், ஒரு 257 பேர் இருக்கீங்களா, அது ஒரு குரூப்புங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குரூப்பு சேர்ந்துச்சுன்னா ஒரு கம்யூனிட்டி, ஒரு 2-3 குரூப்பு சேர்ந்துச்சுன்னா ஒரு கம்யூனிட்டி. அந்த மாதிரி ஒரு 2-3 கம்யூனிட்டி சேர்ந்துச்சுன்னா ஒரு சொசைட்டி. அதுக்கப்புறம் 2-3 சொசைட்டி சேரும்போது தான் ஒரு நாகரிகமாக உருவாகுது. அப்போது இவ்வளோ தானா, அப்போது அந்த நாகரிகம்னு இருக்கிற மக்கள் குறைவாக தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா, கம்பேரிங் நம்ம, ஓகேவா. இதுதான் வந்து விஷயங்கள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து மக்கள் வந்து ஏன் வந்து நதிக்கரைகிட்ட வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். பிகாஸ் ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு அத்தியாவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடிநீர் தான். தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் அவங்களுக்கு ஃபுட்டு வேணும், அப்புறம் அதுக்கு அக்ரிகல்ச்சர் பண்ணணும், வேளாண்மை பண்ணணும், அப்போனா அதுக்கான நிலங்கள் வேணும். அந்த நிலங்கள் இருந்தால் மட்டும் போதுமா, அதுக்கான தண்ணி வேணும், தூர் வரணும், இதெல்லாம் பண்ணணும். அப்படிங்கிறப்போ தண்ணி தான் வந்து மெயின் சோர்ஸாக வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீர் வழி பயணங்களும் அவங்க வந்து மேற்கொள்ளலாம். பிகாஸ் இந்த காலத்தில் வண்டி எல்லாம் கிடையாது, ஓகேவா. ஸோ கப்பல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கப்பல்லாம் இப்போ இருக்கிற மாதிரிலாம் இல்லை, சும்மா ஜஸ்ட்டு, ஓகேவா. ஸோ வணிகம் பண்ணுறதுக்காக எல்லாமே வந்து இது பண்ணுறாங்க, ஓகேவா. மெசபொட்டோமியா, சுமேரியா, அப்புறம் ஈராக், ஈரான், பஹ்ரைன், ஓகேவா. ஸோ இங்கே எல்லாமே வந்து நல்ல வந்து ஒரு வணிகம் ஓடிட்டு இருந்ததுக்கான நிறைய ரெக்கார்டு இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற பொருள் அங்கே இருக்குது, நம்மளோட சிம்பிள் அங்கே இருக்குது அப்படிங்கிறப்போ உறுதிப்படுத்துகிறாங்க, ரைட்டுங்களா. சரி, ஸோ தொலையுண்ட நகரம், டிஸ்கவரி ஆஃப் த லாஸ்ட் சிட்டி அப்படின்னா ஹராப்பா. அது மொஹஞ்சதாரோ இல்லை, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. தொலையுண்ட நகரம் அப்படின்னா தொலைந்து போன நகரம் ஹராப்பா, அவ்வளோதான், சிம்பிள், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கான ரெக்கார்டு கேட்டிங்கல்ல, எப்படி இந்த சிந்துவெளி நாகரிகத்தை எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சார்லஸ் மேசன். இந்த சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒரு மிலிட்ரி சோல்ஜர், ஓகேவா. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு ஆராய்ச்சியாளர் கூட. இவர் நடந்து போயிட்டுருக்கும் போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உயரமான நிறைய சுவர்களுடைய ஒரு கோட்டை மாதிரி, ஒரு பாழடைந்த கோட்டை வந்து இவர் கண்ணுக்கு வந்து தென்பட்டிருக்கு. இவர் அதை பார்த்துட்டு அவருக்கும் புரியலை, என்னடா இது எல்லாமே அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. அப்போ தான் இவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க.
சரின்னு சொல்லி கொஞ்சம் டீலில் விட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல எதுவும் இருக்குது அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் போட ஆரம்பித்தாங்க. லாகூர் டு கராச்சி, 6வது புக்கில் லாகூர் டு கராச்சின்னு இருக்கும், 11th புக்கில் லாகூர் டு முல்தான் இருக்கும். 1856 ஓகேவா, 1856. ஆக்சுவலாக இந்தியாவில் 1853 தான் போட ஆரம்பிக்கிறாங்களாம். ஸோ இது 1856 இந்த வருடங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ரயில்வே ட்ராக் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நிறைய இன்ஜினியர்ஸ்லாம் வந்து போடுறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, இப்போ தண்டவாளம் போடணுன்னா தண்டவாளத்துக்கு நடுவில் வந்து ஜல்லிக்கற்கள் போடணும், அப்போ தான் அந்த மூமெண்ட் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால வந்து இது அப்படி இருக்க போது அந்த ஜல்லிக்கற்கள் அப்போ கிடையாது. அப்படி இல்லாத போது அங்கேருந்து அந்த சுட்ட செங்கற்கள்லாம் இருந்திருக்கு. தெரியல, அந்த சுட்ட செங்கற்களால் தான் அந்த சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து வீடு கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கான பயனெல்லாம் நான் சொல்கிறேன். அப்போது அந்த தெரியாமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அந்த கற்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்கு, ஜல்லிக்கு பதிலாக யூஸ் பண்ணியிருந்துருக்கலாங்க. ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேவா, சரி. அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியுது, எதுவும் மர்மமாக, என்னடா இங்கே ஏதோ வாழ்ந்துருக்காங்க போலே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 1920 தான் பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிஸ்ட் வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறாங்க. ஆராய்ச்சிங்கிறது வேறு, அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது வேறு. ஓகேவா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, குழம்பிக்க வேண்டாம். ஹராப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் அகழ்வாராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1924 நம்ம ஏஎஸ்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய கோட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஏஎஸ்சின்னு இருக்கும். நமக்கு தெரியாது என்னடா ஏஎஸ்சின்னு கொடுத்துருக்காங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குமோன்னு நினைப்பீங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து ஏஎஸ்சி அப்படிங்கிறது வந்து அர்த்தம். இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் தான் வந்து இதோட ஒரு ஃபவுண்டராக இருக்காங்க. ஓகேவா, ஸோ இவர் தான் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய நாகரிகம், ஒரு பெரிய லார்ஜ் சிவிலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி நிரூபிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ஓகேவா, அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹராப்பா மொஹஞ்சதாரோ எல்லாமே இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் தான். ஆனால் ஹராப்பாங்கிறது பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோவை விட பழமை வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஃபவுண்டர்னு பார்த்தீங்க அப்படின்னா சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபவுண்டரில் டைரக்டர் ஜெனரல். ஓகேவா, ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் பார்த்தீங்கன்னா அப்போது அந்த நேரத்தில் அதாவது இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 1861 ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் ஒவ்வொரு டைரக்டர் ஜெனரலாக மாறிட்டுருக்காங்க. ஆனால் இந்த நாகரிகம் கண்டுபிடிச்ச நேரத்தில் அந்த டைம் பீரியடில் நம்ம சர் ஜான் மார்ஷல் 1924 அப்போது இவர் தான். ஓகேவா, ஸோ சாரி நான் ஃபவுண்டர்னு சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டான வந்து ஒரு நோட்டு தான். ஓகேவா, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் அங்கே இருந்த அகழ்வாராய்ச்சி பண்ணால் தெரியும் இல்லையா, அங்கே இருக்கிற சுட்ட செங்கற்கள், பாட்ரிஸ், இது எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ கீழடி பார்த்துருப்பீங்க, நியூஸ்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய அங்கே கிடந்த பொருட்கள்லாம் வச்சு தான் அகழ்வாராய்ச்சி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். அப்புறம் வந்து ஏரியல் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த புக்கில் இருக்கும், அதை நீங்கள் பார்த்து தெரியும். அந்த வீடியோ கீழே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹராப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து எப்படி வந்து பணக்கார சமூகம், ஏழை சமூகம், இப்போ ஏழைங்கள்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது, பணக்காரங்கள்லாம் அப்போவே அந்த ஸோ 3300 இந்த விஷயம்லாம் இருந்திருக்கு பாருங்கள். அப்பர் டவுன், லோவர் டவுன்னு சொல்கிறாங்க. இந்த அப்பர் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்கு பக்கம் நோக்கி இருக்கும். அப்பர் டவுனுங்கிறது வெஸ்ட் நோக்கி இருக்கும். அதுவே லோவர் டவுன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் நோக்கி இருக்கும். ஓகேவா, ஸோ லோவர் டவுனில் பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி பொதுமக்கள் எல்லாமே அங்கே வாழ்வாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சற்றே தாழ்வாகவே இருக்கும். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சேலம் மாவட்டமாக, இப்போ ஏற்காடு வந்து ஹையஸ்ட்டில் இருக்குது, இப்போ நாங்கள் வந்து லோவஸ்ட்டில், உங்களுக்கு அந்த மாதிரி வந்து மீனிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ மலைக்கு மேலே இருக்கிறவங்கலாம் அப்பர் டவுனு, நம்ம கீழே இருக்கிறவங்க லோவர் டவுன், அதுதான் வந்து ஆக்சுவலான மீனிங். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்களாம் லோவர் டவுன் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஏற்காடு அப்பர் டவுனாக இருந்தால் கூட அது கொஞ்சம் லோவராக தான் இருக்கும். ஓகேவா, இடம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது வெஸ்ட்டு, நாங்கள் வந்து ஈஸ்ட்டு. ஓகேவா, சேம் கரெக்டாக ஒத்து போது பாருங்கள். ஓகேவா, சரி. ஸோ அந்த ஹையஸ்டான இடத்த தான் வந்து சிட்டடல்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சிட்டடல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹையஸ்ட் டவுனில் பார்த்திங்கன்னா பணக்காரங்க, அட்மினிஸ்ட்ரேட்டருங்க எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. அங்கே தானிய கிடங்குகள், அப்புறம் வந்து கிரேட் பாத்து எல்லாமே அங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜாகிரபிக்கல் ரேஞ்சு இங்கே கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஜாகிரபிக்கல் ரேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ தென்னாசியா, ஸோ சவுத் ஆசியா. அவங்களோட பீரியட்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் ஏஜ். இந்த பிரான்ஸ் ஏஜ் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, பிரான்ஸ் ஏஜ்னா என்ன, அயன் ஏஜ்னா என்ன, காப்பர் ஏஜ்னா என்ன, ஒன்றுமே இல்லை.
பிரான்ஸ் ஏஜ்னா அந்த காலகட்டத்தில் பிரான்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதுதான் பிரான்ஸ் ஏஜ். ஸோ அந்த காலகட்டத்தில் காப்பர் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதுதான் காப்பர் ஏஜ், அதுதான் செப்பு காலம். அந்த காலத்தில் இரும்பு யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் அயன் ஏஜ். அவ்வளோதான், இதுக்கு மேலே வேறு எதுவுமே தெரிஞ்சுக்காதீங்க, அவ்வளோதான் போதும். ஓகேவா? இவ்வளோ தான். அதோட மீனிங், ஆக்சுவலாக மீனிங் இவ்வளோ தான். டைம்னு பார்த்தீங்கன்னா 1300 1900. அப்புறம் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 13 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். அப்புறம் சிட்டின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 6 பிக் சிட்டி தான் இருந்திருக்கு. ஸோ வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா 200 கிராமங்களுக்கு மேற்பட்ட இருந்திருக்கு. இது நோட் பண்ணிக்கோ, இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. மற்றதெல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? மற்ற எல்லாமே ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு அர்பன் சிவிலைசேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த அர்பன் சிவிலைசேஷனில் ஹராப்பா ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? அர்பன் சிவிலைசேஷனாக இருக்கட்டும், ஹராப்பாவாக இருக்கட்டும், ரெண்டுமே என்னதுங்க, ஒன்று தான். இது ரெண்டுமே ஒன்று தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்டான டவுன் பிளானிங். இப்போ நம்ம எப்படி மக்கள்லாம் நீட்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அதே போலவே வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் அந்த காலத்தில் மக்களுக்கு நல்ல ஒரு சுகாதாரம், பப்ளிக் ஹெல்த்து இதெல்லாம் கூட கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பணம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு பொருளை கொடுத்தா நான் ஒரு பொருளை கொடுப்பேன். அதை அளக்கிறதுக்கு ஒரு அளவீடுகள் அவங்க நினச்சிருந்துருக்கலாம், நம்மக்கிட்ட ஒன்றும் கிடையாது, நம்ம ஏதோ ஒன்று அளந்துட்டு போகலாம் அப்படி நினைக்கல. சரியான அளவீடுகள் சரியான ஸ்டாண்டர்டைஸ்ட் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க அப்படிங்கிறத அங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்கள் கருதப்படுகிறது. நெக்ஸ்ட்டு மெஹர்கர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு குறியீடுன்னு கூட சொல்லலாம். நம்ம சிந்துவெளி நாகரிகத்துக்கு இது ஒரு மெயினான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ போலான் பேசின் ஆஃப், இது அப்படியே ஒரு இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப இதாக இருக்கும். ட்ரிபிள் பி, பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரியே ட்ரிபிள் பி. ஸோ போலான் பேசின் ஆஃப் பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாகிஸ்தான் நாட்டில் பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்தில், பலூச்சிஸ்தான் அப்படிங்கிற மாநிலத்தில் போலான் பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது இருக்குது. அந்த இடத்துல இந்த மெஹர்கர் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நீங்கள் மெயினான விஷயம். அந்த இடத்துல நிறைய ஃபார்மிங், நிறைய வேளாண்மை எல்லாம் கூட நிறைய நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 7000 பிசிக்கு முற்பட்டதாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா இந்த சிவிலைசேஷனுக்கும் முன்னதிலிருந்து இருக்குது. புரியுதுங்களா அந்த மீனிங்கு? 7000 பிசிஇ, பொதுவாண்டுக்கு முன்பு இதிலிருந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது 3300 தானே. ஓகே, சரிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுசஸ்னு பார்த்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே கிரிட் சிஸ்டம்னு எப்படி தெரியுமா? இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு இப்படி. ஓகேவா? ஸோ கிரிட் சிஸ்டம் தெரியும் இல்லையா? இங்கே இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அதே போல் தாங்க. ஓகேவா? ஒரு நம்ம வீட்டில் எப்படி இருக்குது, ரோடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு. ஸோ கிரிட் சிஸ்டத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வடக்குலேருந்து தெற்கு, மேற்குலேருந்து கிழக்கு, அவ்வளோதான். ஓகேவா? நீட்டாக சொல்லணும்னா ஸோ ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வைடாகவே இருக்குது. அவங்க நினைக்கல, ஒரு விஷயம் சொல்கிற பாருங்க, அவங்க நினைக்கல நம்ம ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கல. நீட்டாக வாழ்ந்துருக்காங்க. நல்ல ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலேயே ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் நாகரிகமும் இதுதான். நான் சொல்லலை, ரெக்கார்டு சொல்லுது. ஓகேவா? சரி. அந்த ரோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரவுண்டட் கார்னர்ஸாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வீடுகள்லாம் இருபுறமும் இருந்திருக்கு. ஸோ வீடுகள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட அடுக்குகளையும் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஸோ வீடுகள்லாம் எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் குறிப்பிட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன் அந்த சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கடினமாக இருக்கும். நெருப்பில் கூட என்ன ஆகாதுங்கன்னா எரியாது. அதே போல் நீர் ஏதாச்சும் ஊருக்குள்ளே வந்தால் கூட அதை தாங்கி நிற்கக்கூடிய பலத்தை கொண்டவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு பிரான்ஸ் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைனேஜ் சிஸ்டமா இப்போ இந்த மக்கள் பெரிய விஷயம் சொல்கிறேன். ட்ரைனேஜ் சிஸ்டமாக இருந்துச்சா? ட்ரைனேஜ் சிஸ்டமும் இருந்துச்சு, பக்காவாக இருந்திருக்கு. அதுவுமே ஒவ்வொரு வீட்டிலேருந்து அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும், ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கும். அந்த அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாபாக, இந்த மாதிரி ஸ்லாபஸில் இந்த ஒரு ஸ்லாப் இந்த ஸ்லாப்பு போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க. வேணுங்கிறப்போ நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சரிவாகவும் வச்சுருக்காங்க. ஏன் சரிவாக வச்சுருக்காங்கன்னா அப்போ தான் ஃப்ரீயாக அது ஃப்ளோ ஆகும். ஒவ்வொரு வீட்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் போகிற அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் போய் எண்டாகிற இடத்துலையும் ஒரு சோக் பீட் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு வீட்டிலேருந்து வர தண்ணியிலேருந்தும் ட்ரைனேஜ்லேருந்தும் சோக் பீட் இருக்குது. சோக் பீட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் மாதிரி. ஓகேவா? ஒரு ஃபில்டர் மாதிரி. ஸோ நிறைய அந்த குப்பெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அந்த சோக் பீட்டில் அடைஞ்சிக்கும். அதை எடுத்து என்ன பண்ணலாம், தண்ணியை நம்ம வீசிடலாம். பிகாஸ் எல்லாமே டஸ்ட்டு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அதை ஃபில் ஆயிடுச்சுன்னா எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிரும் இல்லையா? இப்போ கூட பார்த்திங்கன்னா இப்போ கூட நிறைய இடத்துல அந்த பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி எங்கேயாச்சும் ஸ்ட்ரக் ஆயிரும், தோண்டுவாங்க, அப்புறம் ரோடெல்லாம் உடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதெல்லாம் கூட அப்போவே இருந்திருக்கு அப்படிங்கிறது தான்
வேறு லெவலான ஒரு விஷயமா இருக்குது. இன்னும் கூட என்னால் நம்ப முடியல இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. பட் ரெக்கார்டு சொல்லிதான் நம்பி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு கிரேட் பாத் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் அப்பர் டவுனில் தான் இருக்குது. ஸோ அப்பர் டவுனில் தான் வந்து தானிய கிடங்குகள் கிரேட் பாத் எல்லாமே வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் அந்த கிரேட் பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்குளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்லேயும் வடக்குலேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது, சவுத்லேயும் ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. ஸோ அதை தண்ணி நிரப்பணும்ல, தண்ணி எங்கேருந்து நிரப்பணும்னு பக்கத்தில் ஒரு கிணறு இருந்திருக்கு. அந்த கிணத்துல தான் தண்ணி எடுத்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தண்ணியெல்லாம் போகிறதுக்குமே வழி இருக்குது. என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஸோ அங்கே தானிய கிடங்குகளும் இருந்திருக்கு, அதெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது. ராக்கிகர் அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அது வந்து ஹரியானாவில் இருக்குது. ராக்கிகர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அது வந்து ஹரியானாவில் இருக்குது, அங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அசம்பிளி ஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 பில்லர். அந்த அசம்பிளி ஹால் பார்த்திங்கன்னா 20 பில்லரு, 4 ரோ. 4 ரோங்கிறது என்ன, 1 2 3 4 அந்த மாதிரி 20 பில்லருங்க. உங்களுக்கு இந்த 4 ரோவில் 20 பில்லர் கூடிய ஒரு அசம்பிளி ஹால் அசம்பிளியில் இருந்திருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகிகள்லாம் உட்காந்து பேசுகிறதுக்காக இருந்திருக்கு. ஸோ வணிகங்கள்லாம் நல்லாவே பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் ஸ்போக்லெஸ் வீல் தான், நம்ம இருக்கிற மாதிரிலாம் வீலும் கிடையாது. ஒரு உருண்டை மாதிரி இருக்கும், அப்படியே அதை ஓட்டிகிட்டு போக வேண்டியது தான் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நல்லாவே வாழ்ந்திருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ நாரம்சிம் அப்படிங்கிற ஒரு ராஜா, ஒரு கிங்கு, ஒரு அகாடமி எம்பியர். ஓகேவா? ஸோ அகாடமி எம்பியரோட ராஜா. இவர் வந்து பார்த்திங்கன்னா பையிங் ஜுவல்லரி ஃப்ரம் லேண்ட் ஆஃப் மெலுக்கா. ஸோ மெலுக்கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு நம்ம இண்டஸ் வேலி ரீஜன் தான், சிந்துவெளி நாகரிகம் தான் ஒரு மெலுக்கா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா. ஸோ அந்த இடத்துலேருந்து, இந்த மெலுக்கா அப்படிங்கிற இடத்துலேருந்து அந்த நாரசிம் அப்படிங்கிறவங்க வந்து தங்க நகை வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டும் நம்ம கிட்ட இருந்து இருக்குது. நிறைய சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸுமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? நிறைய சிலிண்ட்ரிக்கல் சீல்ஸ்னால் இப்போ நம்மளோட தான் சிலிண்ட்ரிக்கல், அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்கிறேன். இப்போ சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் இருக்குது. முத்திரைகள் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. அது எல்லாம் நிறைய நாடுகளில் வந்து இருக்குது, பதிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயமா இருக்குது. நேவல் டாக்யார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செப்பனட் மேடம், அந்த இடத்துல தான் வந்து கப்பல் வந்து கட்டுவாங்க, அதுக்கான இடம் தான் அது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிறதா வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ குஜராத்தில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோத்தல் அப்படிங்கிற இடம். ஸோ இங்கிலீஷில் டாக்யார்டு, தமிழில் வந்து செப்பனிடம் இடம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து லீடர் இருந்திருக்காங்களா அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லீடர்கள் இருந்திருக்காங்க. அந்த லீடர் வந்து எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று கிடச்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வடிவ சிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆண் வடிவ சிலை வந்து ரொம்ப நீட்டாகவே இருந்திருக்கு. ஸோ தாடி எல்லாமே கூட நீட்டாகவே இருந்திருக்கு. அதே போல் நல்லா வந்து நீட்டாக சீவி இருக்கிறாங்க. ஓகேவா? அதே போல் ஒரு பேண்ட் வந்து ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு சான்று கிடைக்கிது இல்லையா, அவ்வளோதாங்க. ஓகேவா? ஸோ நீட்டாக இருந்திருக்காங்க. ஓகேவா? அதே போல் ஒரு ஷால், ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வந்து போடுற மாதிரி வந்து ஒரு ஷாலும் வந்து அணிந்திருக்கிறாங்க. இந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வந்து அந்த ஏரியாவில் வந்து ஃபாலோ பண்ணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மூக்கில் வந்து 2 ஓட்டை இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்மால் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இங்கேருந்து இங்கே வந்து ஆர்னமெண்ட்டும் அணிந்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஷோல்டர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, லெஃப்ட் ஷோல்டர்னால் எப்படியா, ஸோ லெஃப்ட் ஷோல்டர்லேருந்து ரைட் வர மாதிரி ஷால், அந்த மெத்தட் வந்து இன்னும் கூட அந்த ஏரியாவில் வந்து ஃபாலோ பண்ணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே போல் நிறைய பூக்களாலும் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு அவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல அளவீடுகள் இது மட்டும்தான். ஸோ 1700 இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஸ்மாலஸ்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா நேனோலாம் நம்ம சொல்கிறோம், நேனோ மைக்ரோலாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த காலத்தில் ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1704 மில்லிமீட்ரு. அதை வந்து மெஷர் பண்ணுற அளவுக்கு கூட அவங்களுக்கு கிட்ட வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அதே போல் இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லத்தீன் வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சிவிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிட்டி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதே போல் நம்ம ஏஎஸ்சி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ ஆரம்பிச்சிச்சு, ஒரு சின்ன ஒரு கேள்வி தான், டக்குன்னு ஞாபகம் பண்ணி பாருங்கள். 1861. ஸோ 1924 தான் நம்ம சர் ஜான் மார்ஷல் வராரு. அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, என்னென்னா அவர் வந்து ஒரு டான்ஸிங் கேல் வந்து கண்டுபிடிக்கிறார். அந்த டான்ஸிங் கேல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நடனமாடும் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ், இந்த மெழுகு ப்ராசஸ் மூலமா வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து இந்த காலத்தில் இதை பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நான் வந்து இவ்வளோ காலத்துக்கு முற்பட்டது, நான் வந்து லேட்டஸ்ட்டுன்னு நினச்சேனே, ஆனால் அந்த காலத்தில் தான் பண்ணியிருக்காங்க, நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது வந்து ஒரு விஷயம், இதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. அப்புறம் கேவிடி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொர்க்கே வஞ்சி தொண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ப்ரெட் ஓவர் ஆப்கானிஸ்தான், இந்த கேவிபி பேங்க் மாதிரி நமக்கு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஃபுல்லாக பரவி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து எது வரைக்கும் பரவி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும்ல. இப்போது நீங்கள் சொல்லிட்டீங்க பாகிஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, குஜராத், அப்போ எவ்வளோ தூரம் பரவி இருந்திருக்கும்? பிகாஸ் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறதுல இல்லை, எல்லாமே பொதுவாக ஹிந்துஸ்தான், பாரதா தானே இருந்துச்சு. எவ்வளோ தூரம் பரவி இருந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகுது இந்த ரெக்கார்டு. நான் கடைசியில் சொல்கிறேன், உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறது தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? அதே போல் காவிரி அண்ட் ஃபார்ம்ஸ், அப்புறம் வந்து காவேரி வலாண்டு பொர்னை, இது பாகிஸ்தானில் இருக்குது. காவிரி அண்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஆப்கானில் இருக்குது. அப்புறம் குர்கேன் பூம்புகார்னு ஆப்கானிஸ்தான். இந்த பேர்லாம் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது இல்லையா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற பேர் அந்த நாட்டிலையும் இருக்குது அப்படிங்கிறாங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? சரி, காட்டன் ஃபேப்ரிக்ஸ், கிளே ஸ்பெண்டில், வூல் எல்லாமே இருந்திருக்கு. லவ் அண்ட் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பீஸ்ஃபுல் ஒன்று, நோ எவிடன்ஸ் ஆர்மி. அதாவது வந்து எல்லா மக்களும் நிம்மதியாக இருந்திருக்காங்க. எந்த ஒரு படையெடுப்பு, ஆர்மி ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறது, சண்டை போடுறதுக்கு அதெல்லாம் இல்லை. மக்கள் நிம்மதியாக சந்தோஷமாக அவங்கவுங்க பாட்டுக்கு இருந்திருக்காங்க. அதுதான் வந்து உண்மை, ரெக்கார்டு சொல்லுது. ஓகேவா? ஆர்னமெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து விரும்பி அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கம், சில்வர் எல்லாமே இருந்திருக்கு. இரும்பு மற்றும் குதிரை அவங்களுக்கு தெரியல, அதுக்கான பயனை தெரியல. பார்த்துருக்கலாம், அதுக்கான பயன் தெரியல. ஆடு மாடை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? நல்லா தங்க நகைகளும் போட்டிருக்கிறாங்க. ஏதாவது சென்ட்ரல் அத்தாரிட்டி இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா இந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் ஆக்குபேஷன் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மண்பானைகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெல் ஃபயர்டு, இதெல்லாம் நல்லா இருக்குது. ரிலீஜியஸ் பிலீஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சொல்லுவாங்களே நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை அதெல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ அந்த மாதிரி வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கான எந்த ஒரு தெய்வ சிலைகளும் கண்டெடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பூமியையே, இந்த மதர் காடஸையே வந்து கும்பிட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ பிறந்த குழந்தைகளுக்கு வந்து விளையாடுறதுக்கு பொம்மைகள் எல்லாமே கூட தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இந்த மாதிரி இவ்வளோ சூப்பராக ஆண்டுக்கிட்டு இருந்த இந்த நாகரிகத்துக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படையெடுப்பு நடந்திருக்கலாம், வெளிப்புறத்துலேருந்து படையெடுப்பு நடந்திருக்கலாம். இல்லை வந்து நதிக்கட்டை தான் வந்து தங்கியிருக்கிறாங்க அப்படின்னால தண்ணீரில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து கூட அடிச்சு கூட போயிருக்கலாம். இல்லை வந்து கொஞ்சம் பப்ளிக் ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி ஸோ நோய் கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை டிசாஸ்டர்ஸ், நேச்சுரல் கெலாமிட்டிஸ் இதெல்லாம் கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ உலகம் வந்து இந்த நாகரிகத்தை என்ன நினைக்குதுன்னா, இது ரொம்ப பழமையான நாகரிகம் அப்படின்னு நினைக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உலகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட 4 நாகரிகத்தில் இது ஒன் ஆஃப் த பெரிய நாகரிகம் அப்படிங்கிறதும் சொல்லப்படுகிறது. ஓகேவா? மெசபடோமியா இந்த மாதிரிலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது எவ்வளோ வந்து பரவி இருந்திருக்கு, இந்த நாகரிகம் எவ்வளோ பரவி இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, வடக்கில் வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும் பரவி இருந்திருக்கு. ஸோ கீழே பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வரைக்கும். ஓகேவா? தெற்கு சவுத்தில் வந்து மகாராஷ்டிரா வரைக்கும். அதே போல் மேற்கு பார்த்திங்கன்னா டோர் வரைக்கும். டோர்னால் அது வந்து 11th வருமா, இது மக்ரான் கோஸ்ட், பலுஜிஸ்தான் வரைக்கும். ஓகேவா? பலுஜிஸ்தான் வரைக்கும். ஆக்சுவலாக 11th என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து மேற்கில் என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, பாகிஸ்தான் ஈரான் பார்டர் டோர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ டோர் அது வரைக்கும். ஓகே, நீங்கள் இது ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்ரான் கோஸ்ட் பலுஜிஸ்தான் வரைக்கும் பரவி இருக்கும். ஸோ மேலே வந்து ஆப்கானிஸ்தான் வரைக்கும், கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா வரைக்கும். அதே போல் வந்து மேற்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பலுஜிஸ்தான் வரைக்கும். அதே போல் கிழக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து காகர் அப்படின்னு இருக்கும். காகர் ப்ளஸ்ஸு ரிவர் வேலி. 11th உங்களுக்கு வந்து யூபின்னு இருக்கும். மாறுபடும். அப்போ 2 ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிரேட் பிரமிட் ஆஃப் கிஸா, ஸோ கிங் குஃபு 2500, இது நீங்கள் புக்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அப்புறம் அபு சிம்பிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சைட் ஆஃப் 2 temples பில்ட் பை எகிப்தியன் கிங் ரோமனஸ் 2. இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ உடனடியாக வந்து மெசேஜ் பண்ண வேண்டாம், என்னடா இன்னும் வந்து இது வரலையே, டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாலும் கொடுக்கலேன்னு நினைக்க வேணாம். ஓகேவா? இதுக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பணும். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும், இல்லைனா தெரியாது. ஓகேவா? இட் வில் டேக் சம் டைம், பட் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா? குரூப்லலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதையும் நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எல்லா பாயிண்ட்டையும் உங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லிட்டேன். இதுவுமே நான் வீடியோவில் நான் வந்து கொஞ்சம் தான் சொல்லலாம்னு நினச்சேன், பட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். கீழே வந்து இந்த புக் இருக்குது பார்த்தீங்கன்னா, புக்கு பிடிஎஃப் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், தமிழ் இங்கிலீஷ் போத் 2லேயுமே இருக்கும். ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.